வணக்கம், நான் தான் உங்கள் சிட்டி பாய் தாங்க இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையில் இருக்குங்க. எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை. எங்கள் அண்ணா அங்கே ஏறிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த வழியாக போய் ஏற போகிறேங்க. செமையாக இருக்குங்க வியூ, அட்ராசிட்டி. சுற்றி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற வழியாக அங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா. இப்போ நானும் எங்கள் அண்ணன் தாங்க ஏறிட்டு இருக்கோம். பயமாக இருக்குங்க சொல்லி. Oh my God! அம்மாவோட ஃபோன் கூட வாங்கிட்டு வந்துருக்கலாம்டா, நல்லா இருக்கும்டா. ஓ வாட் அ பியூட்டிஃபுல். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குளம் தெரியுது. ட்ரேட் ரோடு என்னன்னு அங்கே அடிக்கிறது இங்கே வரைக்கும் கேட்குறதுங்க. இங்கே ஒரு இது மாதிரி யார் மாதிரி போயிருக்கு தெரியுறாங்களாம்மா. ரோட்டுக்கு வாங்க, அந்த மண் ரோட்டுக்கு வர சொல்கிறா. பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கால் பண்ணி பேசியிருக்காங்க, எங்கள் அம்மாவை பார்க்க சொல்கிறாங்க. இப்பயும் தெரியலையா? டே நம்ம வண்டிக்கிட்ட வர சொல்கிறா. அம்மா எங்க? எங்கடா டே? எல்லாம் கீழே இருக்காங்க, எல்லாம் எல்லி குட்டி தான் இருக்காங்க. சரி, இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம். மூவ் பண்ண முடியுமா முடியாதானே? இதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்மளை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஓடுறாப்புல ஆமாங்கண்ணே. மழை பெஞ்சா இங்கேருந்து இந்த வழியாக தாங்க இது பிடிக்குதாம்மா. ஓ வாட் அ பியூட்டிஃபுல். சோ மை காட். இங்கே வருங்க. அது இல்லைன்னா இங்கேருந்து யார் எலிகுட்டில் இருந்து எலிகுட்டி சைஸில் இருக்காங்க, யாராவது தெரியுறாங்கன்னு பார்ப்போங்க. ஒரு வண்டி போதா? அங்கே தாங்க நம்ம முருகனோட கோயில் இருக்குது. அந்த சைடில் முருகன் கோயில், இந்த பக்கத்தில் சிவனோட கோயில் இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது சிவனு. அவரை தான் நம்ம தரிசிக்கலாம்னு வந்தோம். எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியோவில் தாங்க வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஏறுவோம்னு. உங்க மலையா? ஆஹா, குளத்தை ஒட்டிய மலை இருக்குங்க. சின்னது இது, அது சின்னது இந்த தெரியுதுங்களா? வா வா, குளத்தை ஒட்டி ஒரு 4 தூண் இருக்குது. 1 2 3 4 மாதிரி இருக்குது. ஆ டேய் எங்கள் தலை மாதிரி இல்லைடா, டக்குன்னு வீடியோ காட்டுறதுக்கு கேமரா காட்டணும். அங்கெல்லாம் மழை வரப்போகுதுங்க. அந்த சைட்லேயே நாங்கள் வண்டியூர்லேருந்து கிளம்பலே மழை லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் இன்றைக்கி பொங்க வைக்க போகிறோம். அந்த வீடியோ வந்துடும். பார்ட் 1 இப்போ எடுத்துகிட்டு பார்ட் 2 இருக்கான்னு தெரியல. பார்த்துக்கோங்க, வெறும் டேஞ்சருங்க. இங்கே கூட ஒரு மாதிரி இங்கே வந்து பார்த்து போயிட்டு போகிறாங்கண்ணே. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. டே அந்த பக்கத்தில் ஏறணும்டா. என்னடா சொல்கிற? டே பைத்தியக்காரா, இந்த பக்கத்தில் இருக்கா? என்னடா வீடியோ கூட வந்து பாடுறா, தெரியாதாடா இது என்னடா?
நீங்க ஏடா கூட பண்ணி விட்டுறாதீங்க. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அதுவே வழி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வழியில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளுக்குள்ளே போய் இப்படி போய் இறங்குற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த பக்கத்தில் இருக்குது வழிங்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு வேலையாக எங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்து இந்த வழியாக இறங்கிட்டு இருக்கோம். நம்பி இறங்குறேன், எப்படின்னு தெரில. அது டான்ஸ் ஆடிட்டே போகிறாராம்மா, என்னதான் சொல்கிறேன்னு தெரிலங்க. ஏ பார்த்து தண்ணியில் அழுக்குதா? டேய் டேய், நீ என்னடா அந்த சைடில் போய் அப்படி சுற்றி வர போறியா? டேய் வேணாம், இந்த பக்கத்துல இறங்கிடலாம்டா. டேய் அண்ணன் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த பக்கம். டேய் சரி நீ இறங்கி நடந்து வா. நம்ம மாப்பிள்ளை எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாப்பிள்ளை மரத்துக்கு அடியில் நிப்பாட்டி வந்துருக்கோம். சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ ரொம்ப இறங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஈஸியாக இறங்கிடுவோம். எங்கள் அண்ணன் வேறு வழியில் போயிட்டுருக்கான், அதோட பயங்கர ட்விஸ்ட்டு. டக்கு டக்குன்னு ஸ்பீடாக இறங்கிடுவான். சப்பா எங்க என் தங்கச்சி கூப்பிடுது, ஃபோட்டோ எடுக்கலாமா? அங்கே நானே வரேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த பாப்பாவே தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் போய் கூட காட்டுறேன். எங்கள் அண்ணன் நேரத்துக்கு இறப்பிங்கிருப்பாங்க. நம்ம இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. எங்கள் அண்ணதே வந்துட்டான். வெள்ளை மஞ்சள் தட்டு வகைற வந்துட்டியாங்க. நீங்களும் ஒரு வாட்டி திருப்பரங்குன்றம் இருந்தீங்கன்னா, மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு வந்தீங்கன்னா கிரிவலம் மாதிரி போகிற ரூட் இருக்குங்க. இந்த வழியாக கிரிவலம் அந்த சைட்லேருந்து ஆரம்பித்து இப்படி இந்த மலையை சுற்றி வர மாதிரி கிரிவலம் வருங்க. அப்போ இந்த வழியாக வந்து இந்த கோயில் பாருங்க, சிவன் கோயில் தாங்க, நல்லா இருக்கு. அங்கே செம்மையாக இருந்துச்சுங்க, பியூட்டிஃபுல். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.